திரு சீமான் அவர்களுடைய சொற்கள் பயன்பாடு மற்றும் அவருடைய நடவடிக்கைகள், அது மட்டும் இல்லாம அவர் கட்சியை சார்ந்த முன்னணி பேச்சாளர்கள் உட்பட அனைவரும் செய்த ஒரு சில சம்பவங்கள் தளபதி விஜய் அவருடைய தாவேகா கட்சியின் வாக்கு சதவீதத்தை கொஞ்சமா உயர்த்திருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பட் நம்பித்தான் ஆகணும். அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். திரு விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியின் வாக்கு சதவீதம் எப்படி நாம் தமிழரால அதிகரிச்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், மிக முக்கியமா முன்னணி பேச்சாளர்கள் பெரிய அளவுல தாக்கி பேசினாங்க. அதுவும் எப்ப பார்த்தாலும் தற்குறி தற்குறி தற்குறிகள்னு பெரிய அளவுல அவங்கள வசைபாடினாங்க. இந்த வசைபாடுதல் தான் தளபதி விஜயனுடைய மற்ற ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது அரசியல்ல கொஞ்சமா ஆர்வம் இருக்கிற அல்லது தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே கொஞ்சம் ட்ரிகர் ஏற்றி விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தற்குறிகளா, அப்போ நம்மளாம் யாரு, நம்மளே அப்படி சொல்றாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது இல்லையா. அப்போ தற்குறிகள்னா நம்மளையும் தற்குறிகள் தான் சொல்றாங்க, சரி ரைட்டு நம்ம யார் அப்படிங்கிற காமிப்போம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி விட்டது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, என்னடா இது, விஜய் ரசிகர்கள்ல நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் அல்லது அரசியல் தெளிவு இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த வெளி உலகம் தெரியாத இளைஞர்களை புரிந்து கொள்ளாத இப்படி மட்டமா அவங்கள விமர்சிக்கிறாங்களே, இது எந்த வகையில நியாயம்? நம்ம ரசிகர்கள், நம்ம விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு தரந்தாலும் பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா யார் நிற்பா? நம்ம தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லி அரசியல் பற்றிய ஓரளவுக்கு புரிதல் அல்லது ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வப்படுகிற விஜய் ரசிகர்களும் இந்த மாதிரியான ரசிகர்களுக்கு, அதாவது அவர்கள் சொல்லுகிற ரசிகர்களுக்கு ஆதரவாக நின்னதன் விளைவு கொஞ்சமா ஓட்டு வங்கி அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இன்னும் சில பேர் விதண்டாவாதம் அல்லது திமிரா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரசிகர்கள்ல வெகு சிலர் என்ன ஓயாம தற்கொலை தற்கொலைன்னு சொல்லிட்டு இருக்க, ஆமா நாங்க தற்கொலை தான், இப்ப பாரு தற்கொலை என்ன பண்ணுவான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்து மிக தீவிரமான ஒரு களப்பணியாற்றிய ரசிகர்களையும் உருவாக்கி விட்டதுல சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினால விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தளபதி விஜய் அவர்களை தாக்கி பேசிய விதம். விஜய் அவர்களை கண்ணா பின்னாடி எல்லா மேடையிலையும் சும்மா அடிச்சு துவச்சு தொம்சம் பண்ணி கிழிச்சு டாடாரா தொங்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மீது பயங்கரமான ஒரு அரசியல் வெறுப்புணர்வு, அது எப்படினாலும் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பிரயோகிச்சாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. இது நிறைய ரசிகர்களுக்கு, அதாவது சென்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்களையே கூட தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லலாம். என்னடா அந்த மனுஷன் என்னடா பண்ணாரு, அரசியலுக்கு வந்தது ஒரு குத்தமாடா, அதுக்காக இந்த அடி அடிக்கிறீங்க, இப்படி பொலன்னு பொழக்கிறீங்களடா, இந்த வட்டம் பேசாம அவருக்கே ஓட்டு போட்டுருவோம் ஏன்னா பாவம் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி விட்டதே நாம் தமிழர் கட்சி தான். இந்த சிம்பத்தியை இயல்பா விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணா கூட அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஆனா நாம் தமிழர் கட்சியினரே உருவாக்கி விட்டாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்குது. இதுக்கு நிறைய பேரை உதாரணம் சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களே பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வாக்களிச்சவங்க இருக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறமா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. என்னடா ஒரு நடிகை அரசியலுக்கு வரக்கூடாதா, ஏன் வரக்கூடாது, வந்தா ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏன்பா ரஜினிகாந்த் இப்படிதான் பேசி 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 வெளியே பத்துறீங்க, அதே மாதிரி விஜயையும் போக வைக்கலான்னு பிளான் பண்றீங்க அப்படித்தானே? இல்ல அவர் நின்றாரு, கழுது அந்த ஒரு இடம் போட்டு பார்த்துருவோமே என்னதான்ட்டு, அவருக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்றது தெரியுமே அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. இப்படி பல தரப்புப்பட்ட ரசிகர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு காரணமாக நாம் தமிழர் இருந்து விட்டது அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்குது நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும். சரி ரைட்டு, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நம்ம சொல்லிட்டதுனால நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
அந்த மாதிரி ஓட்டு எங்களுக்கு தேவையே இல்லைப்பா, அது எதுக்கு, அட்டிமுட்டாளுடைய ஓட்டு நம்ம கட்சிக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எக்காலத்துலேயும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியில் நம்மளுடைய ரிலேட்டிவ் இருக்கக்கூடிய ஊர்களில் விசாரித்த வரைக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வெளியூரில் இருக்கிறவங்ககிட்ட விசாரித்த வரைக்கும், நான் பயணிக்கக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்த தோழர்கள்கிட்ட விசாரித்த வரைக்கும் உண்மையான கள நிலவரம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்குது. ஸோ இந்த அதீத எதிர்ப்பே வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி விட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு தான் விஜய் அவர்களை இவ்வளோ அளவுக்கு தீவிரமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் திரு சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்பட்டது. ஆனால் அது பெரிய அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் தேர்தல் பரப்புரைக்கு வந்ததுக்கு பின்பும் கூட பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் எதிரி கட்சியாக, இவங்களுக்கு எதிரி கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் விமர்சிப்பதை விட மற்ற பேச்சாளர்கள், சீமானை தவிர்த்து மற்ற பேச்சாளர்கள் அனைவரும் தாவேக்காவை விமர்சிப்பதிலும் விஜய் அவர்களை விமர்சிப்பதிலுமே முழுமையான கவனத்தை செலுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல், அதாவது திமுக கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இப்படி எதிர்த்து பேசுகிறாங்களோ இல்லைனா வன்மத்தை கக்குறாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஐயப்படுற அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நடந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரசிகர்களை உணர வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் களத்தில் நான் கண்ட மிக முக்கியமான ஒரு விஷயம், விஜய் அவருடைய ரசிகர்கள் கூட கிடையாது. ஒரு அம்மா, ஒரு 40-45 வயசு இருக்கும், அவங்க சொல்கிறாங்க, போன வட்டம் நான் நாம் தமிழருக்கு தான் வாக்கு போட்டேன், ஓட்டு போட்டேன், ஆனால் இந்த வட்டம் வந்து விஜய் புதுசாக வந்திருக்கிறாருல்ல, அதுவும் இல்லாமல் அவரை எல்லாரும் கரைச்சி குட்டுறாங்க, சரி பாவம் அவருக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க விஜய் ரசிகர் கிடையாது, அது வந்து நல்லாவே தெரியும். விஜய் ரசிகரே இல்லாத ஒருத்தரை நடுநிலையாக பயணிக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு முறையும் யாருக்கோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போய் மனசு சொல்றதை கேட்டு வாக்களிக்கிற மக்களை கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவாக திருப்பி விட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்களாக நாம் தமிழர் கட்சியினர் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கசப்பான உண்மை. இதுதான் வந்து ரியல் ஃபேக்ட்டு. ஸோ இதுக்கு எதிர்ப்புகள் எப்படியாலாம் வரலாம், என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பட் யதார்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். இப்போவும் கூட தேர்தல் முடிந்த பிறகும் கூட திரு சாட்டை அவர்களுடைய சேனலில் டெய்லியும் விஜய் அவர்களை பற்றியும் தாவேக்காவை பற்றியும் தான் வந்து செய்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் சலிப்பையே வந்து உண்டாக்குது. என்னடா எப்போ பார்த்தாலும் விஜய் 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 விஜய்ன்ட்டு இப்படி திரிவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பையே வந்து உண்டாக்கிறது. இது எனக்கு உண்டான சலிப்பு கிடையாது, பார்க்கக்கூடிய ரசிகர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வெளிப்படுது. ஸோ அதைத்தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக நோட் பண்ணோம்னா, நாம் தமிழர் கட்சியினர் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டுப்படி அவர்கள் பயணிக்கிற பாதையை அவர்கள் எப்படி வெளியில பின்பப்படுத்தியிருக்காங்களோ அது மாதிரி கணக்கில் வச்சோம்னா, இவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் புரிதலற்ற, அதாவது அவர்களுடைய வார்த்தைகளிலே பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த தற்குறிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற வாக்காளர்களையும் மக்களையும் சேர்த்து அரவணைத்து தான் அவர்கள் பயணித்திருக்க வேண்டும். அல்லது அரவணைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த அளவுக்கு மனசு இல்லப்பா எங்களுக்கு அப்படின்னா கூட அவர்களை கடந்து சென்றிருக்க வேண்டும், அல்லது அவர்களை ஒதுக்கிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி சென்றிருக்க வேண்டும். இதை செய்ய தவறியதாலேயே இப்பொழுது தாவேக்காவிற்கு கிட்டத்தட்ட 1% வாக்கு நாம் தமிழர் கட்சியிடம் இருந்து இங்க சென்றிருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா கள நிலவரம் அப்படி இருக்கு. இது எல்லாமே விஜயுடைய ரசிகர்கள் சீமானுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். இதே விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர்களாகவே பயணிச்சு வராங்க, உறுப்பினர் இல்லாமலே பயணிச்சு வராங்க. இப்பவும் அவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வராங்க. நாம் தமிழருக்கு தான் நாங்கள் சப்போர்ட்டா நிற்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வேற. ஆனால் எல்லாரையும் அரவணைச்சு போகும்போது தான் ஒரு 0.5% 1% வாக்குகள் கூட ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய சறுக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வருங்காலத்திலாவது
இது போன்ற தவறுகளை செய்யாமல் அவர்களுடைய பாதையை சரியாக திட்டமிட்டால் அவருடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது இன்னும் அபரிதமாக இருக்கும். ஒவ்வொரு தேர்தலிலும் ஆளுங்கட்சி மிக பிரதான எதிர்க்கட்சி இந்த ரெண்டை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடுநிலை வாக்காளர்கள் மத்தியிலும் ஒரு சில வாக்காளர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் விஜய் அவர்களுக்கு ஒரு சிறிய அனுதாபத்தையும் ஒரு சிறிய ஆதரவையும் உண்டாக்கி அவருக்கு கொஞ்சமான வாக்கு சதவீதத்தை அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாங்க. இது மே 4ஆம் தேதி ரிசல்ட் அப்போ உங்களுக்கே நல்லாவே தெரியும். நேச்சுரலாக ஆர்கானிக்காக அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா 3-6% வாக்குகள் தான் வாங்கியிருப்பார் யார் விஜய் அவர்கள். அதுதான் வந்து கள நிலவரமாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு கூடுதலாக சில சதவீதங்கள் வாக்குகள் அதிகரித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சொன்னபடியே மே 4ஆம் தேதி அது என்னன்னு தெரிஞ்சு போவோம். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.